வணக்கம். தினமலர்.com மாலை 4 மணி செய்திகள். முக்கிய நிகழ்வுகள். டில்லி மருத்துவ மாணவி வழக்கில் குற்றவாளிகளை தூக்கில் போட அரசு வக்கீல் வலியுறுத்தல். வெள்ளிக்கிழமை தண்டனை விவரத்தை அறிவிக்கிறார் நீதிபதி யோகேஷ் கண்ணா. மழை வெள்ளத்தால் பொதுமக்களின் இயல்பு வாழ்க்கை பாதிப்பு, கனமழை தொடரும் என்று வானிலை மையம் அறிவிப்பு. உத்தரப்பிரதேச கலவர பலி எண்ணிக்கை உயர்வு, படிப்படியாக திரும்புகிறது சகஜ நிலை. விரிவான செய்திகள். மருத்துவ மாணவி பாலியல் பலாத்கார கொலை வழக்கில் குற்றவாளிகள் 4 தூக்கு தண்டனை தர வேண்டும் என்று அரசு வக்கீல் வலியுறுத்தியுள்ளார். டெல்லி மருத்துவ மாணவி ஓடும் பேருந்தில் பாலியல் பலாத்காரம் செய்யப்பட்டு கொல்லப்பட்ட வழக்கு டெல்லி சாக்கத் நீதிமன்ற வளாகத்தில் உள்ள விரைவு நீதிமன்றத்தில் கடந்த 7 மாதங்களாக நடந்து வந்தது. இவ்வழக்கில் செவ்வாயன்று தீர்ப்பு கூறிய நீதிபதி யோகேஷ் கண்ணா, குற்றம் சாட்டப்பட்ட முகேஷ் சிங், வினய் சர்மா, அக்ஷய் தாக்கூர், பவன் குப்தா ஆகிய 4 பேரும் குற்றவாளிகள் என்று தீர்ப்பளித்தார். பலாத்காரம், கொலை, கொள்ளை, சதி, கடத்தல் உள்ளிட்ட 13 குற்றச்சாட்டுகளில் 4 பேர் மீதான குற்றம் நிரூபிக்கப்பட்டுள்ளதாகவும் நீதிபதி யோகேஷ் கண்ணா தனது தீர்ப்பில் தெரிவித்தார். 4 பேருக்கான தண்டனையை இறுதி செய்வது தொடர்பாக விரைவு நீதிமன்றத்தில் புதனன்று காலை 11 மணிக்கு விவாதம் துவங்கியது. கொடூர குற்றத்தை செய்த 4 கருணை வழங்குவதற்கு எவ்வித காரணமும் இல்லை என்றும், எனவே அவர்களுக்கு உச்சபட்ச தண்டனையான தூக்கு தண்டனை வழங்க வேண்டும் எனவும் போலீஸ் தரப்பு வக்கீல் தயான் கிருஷ்ணன் வாதிட்டார். குற்றவாளி முகேஷ் தரப்பு வக்கீல் வி.கே. ஆனந்த் வாதிடும்போது, குற்றம் சாட்டப்பட்டவர்களின் இளவயதை கருத்தில் கொண்டு தண்டனை வழங்குவதில் இரக்கம் காட்ட வேண்டும் என வலியுறுத்தினார். குற்றவாளிகள் அக்ஷய், வினய் தரப்பு வக்கீல் ஏ.பி. சிங் வாதிடும்போது, உயிரை பறிக்கும் அதிகாரம் கடவுளுக்கு மட்டுமே உண்டு என்றும், மனிதனால் உருவாக்கப்பட்ட நீதிமன்றத்துக்கு அந்த அதிகாரம் இல்லை என்றும் வாதிட்டார். இருதரப்பு வாதங்களையும் கேட்ட நீதிபதி யோகேஷ் கண்ணா, வரும் வெள்ளிக்கிழமையன்று தண்டனை குறித்த விவரம் அறிவிக்கப்படும் என்று கூறி வழக்கை ஒத்திவைத்தார். மாணவி கற்பழிப்பு வழக்கில் மொத்தம் 6 பேர் கைது செய்யப்பட்டனர். முக்கிய குற்றவாளியான பேருந்து டிரைவர் ராம்சிங் திகார் சிறையில் தூக்கில் தொங்கினான். 6வது குற்றவாளியான 18 வயது பூர்த்தியாகாத ஆசாமிக்கு டெல்லி சிறார் நீதிமன்றம் 3 ஆண்டுகள் தண்டனை வழங்கியது குறிப்பிடத்தக்கது. தமிழகத்தின் பெரும்பாலான இடங்களில் செவ்வாயன்று இரவு விடிய விடிய மழை பெய்துள்ள நிலையில் அடுத்த 24 மணி நேரத்திற்கு கனமழை நீடிக்கும் என்று சென்னை வானிலை மையம் தெரிவித்துள்ளது. ஆந்திர கடலோர பகுதி மற்றும் அதை ஒட்டியுள்ள வங்கக்கடல் பகுதியில் குறைந்த காற்றழுத்த தாழ்வு நிலை நீடித்து வருகிறது. இதில் தொடர்புடைய மேலடுக்கு சுழற்சி காரணமாக வட மாவட்டங்களில் கனமழையும், தென் மாவட்டங்களில் மிதமான மழையும் பெய்து வருகிறது. அடுத்த 24 மணி நேரத்திற்கு கனமழை இருக்கக்கூடும் என்று சென்னை வானிலை மைய இயக்குநர் ரமணன் தெரிவித்துள்ளார். கடந்த சில நாட்களாக நிலவி வரும் அந்த காற்றழுத்த தாழ்வு பகுதியானது இன்று காலை 8:30 மணி அளவிலே கடலோர ஆந்திரா மற்றும் அதை ஒட்டியுள்ள வங்கக்கடல் பகுதியில் நீடிக்கின்றது. அதனுடன் தொடர்புடைய மேலடுக்கு சுழற்சியின் காரணமாக வட கடலோர மாவட்டங்களில் அநேக இடங்களிலும், வட உள் மாவட்டங்களில் ஒரு சில இடங்களிலும், தென் மாவட்டங்களில் ஓரிரு இடங்களிலும் மழை பெய்துள்ளது. பதிவு செய்யப்பட்ட விவரங்களின் அடிப்படையில் மிக அதிகமான மழை 12 சென்டிமீட்டர் டிஜிபி அலுவலகம், தாமரைப்பாக்கம் மற்றும் திருவள்ளூர் மாவட்டத்தில் ராமகிருஷ்ண ராஜுபேட்டில் பதிவாகியுள்ளது. வாரம் 24 மணி நேரத்தை பொறுத்தவரையிலே வட மாவட்டங்களில் அநேக இடங்களிலும், தென் மாவட்டங்களில் ஒரு சில இடங்களிலும் நாம் மழை எதிர்பார்க்கலாம். வட மாவட்டங்களை பொறுத்தவரை ஒரு இடங்களில் கனமழையும் இருக்கக்கூடும். சென்னை நகரை பொறுத்தவரை வானம் மேகமூட்டத்துடன் இருக்கும், விட்டு விட்டு மழை பெய்யும். சில பகுதிகளில் கனமழையாகவும் இருக்கக்கூடும். சென்னை உட்பட பெரும்பாலான இடங்களில் செவ்வாயன்று இரவு முதல் விடிய விடிய மழை பெய்தது. இதனால் பள்ளி, கல்லூரி உள்ளிட்ட கல்வி நிறுவனங்களுக்கு புதன்கிழமையன்று விடுமுறை விடப்பட்டது. சென்னையில் கனமழை காரணமாக பெரும்பாலான சாலைகளில் மழைநீர் வெள்ளமென தேங்கியதால் போக்குவரத்து பாதிக்கப்பட்டது. இதனால் பொதுமக்களின் இயல்பு வாழ்க்கை முடங்கி போனது. உத்தரப்பிரதேசத்தில் முசாஃபர் நகர் கலவரத்தில் பலியானவர்களின் எண்ணிக்கை புதனன்று 48 உயர்ந்துள்ளது. படிப்படியாக சகஜ நிலை திரும்பி வருகிறது. உத்தரப்பிரதேச மாநிலம் முசாஃபர் நகர் மாவட்டத்தில் கடந்த 28ஆம் தேதி நடந்த ஈவ்டீசிங் சம்பவத்தை தொடர்ந்து கடந்த சனிக்கிழமை அன்று இரு தரப்பினரிடையே கலவரம் உண்டது. கலவரத்தில் பலியானவர்களின் எண்ணிக்கை செவ்வாயன்று 38 உயர்ந்தது. புதனன்று காலை பலியானவர்களின் எண்ணிக்கை 48 உயர்ந்தது. இதில் முசாஃபர் நகர் மாவட்டத்தில் மட்டும் 42 பேர் பலியாகி இருப்பதாகவும், அதைச் சுற்றிய மீரட், ஷாம்லி, பாக்மாத் போன்ற மாவட்டங்களில் 6 பேர் இறந்துள்ளதாகவும் அதிகாரிகள் தெரிவித்தனர்.
சிலரது சடலங்கள் அடையாளம் காண முடியாத அளவுக்கு இருப்பதாகவும் அதனால் பலி எண்ணிக்கை உயரக்கூடும் என்றும் அஞ்சப்படுகிறது. கலவரத்தை தொடர்ந்து முசாஃபர் நகர் மாவட்டத்தில் சனிக்கிழமை முதல் ஊரடங்கு உத்தரவு அமல்படுத்தப்பட்டு ஏராளமான ராணுவத்தினரும் போலீசாரும் பாதுகாப்பு பணியில் ஈடுபடுத்தப்பட்டுள்ளனர். தொடர்ந்து அங்கு நிலைமை ஓரளவுக்கு அமைதி திரும்பிய நிலையில் மக்கள் தங்களது தேவையான பொருட்களை வாங்கிக் கொள்வதற்காக செவ்வாயன்று 2.5 மணி நேரமும் புதனன்று 4 மணி நேரமும் ஊரடங்கு உத்தரவு தளர்த்தப்பட்டது. ताजा घटनाक्रम में पूरी शांति है। कहीं से भी किसी अप्रिय घटना की सूचना न तो देहात क्षेत्र से है और न नगर क्षेत्र से है। नगर क्षेत्र में जो है वो स्थिति बहुत तेजी से सामान्य हो रही है। कल कर्फ्यू में ढील दी गई थी, उसके बाद से जो है वो वहाँ कोई अप्रिय घटना नहीं हुई, फिर कर्फ्यू में रिलैक्सेशन बढ़ाया गया और उस स्थिति को देखते हुए आज हम कर्फ्यू में जो है वो ढील की अवधि भी बढ़ाएंगे। देहात एरिया में भी जो किसी घटना की रिपोर्टिंग नहीं हुई है। देहात एरिया में जो है वो कल हम लोगों ने रात अधिकारियों के साथ मीटिंग की है। उनको ये निर्देश दिए हैं कि जहाँ जहाँ पर डिस्टर्बेंस हुए हैं, लोग अपने गाँव घरों से बाहर गए हैं, वहाँ फिक्स्ड पिकेट जो है वो सीआरपी की PSC की वो लगाई जाएगी. இதனிடையே முசாஃபர் நகர் கலவரம் தொடர்பாக விவாதிப்பதற்காக சமாஜ்வாடி கட்சியின் தேசிய செயற்குழு கூட்டம் ஆக்ராவில் நடந்தது. கூட்டத்தில் பங்கேற்க வந்த கட்சி தலைவர் முலாயம் சிங் யாதவ் கலவரத்தை அடக்க அகிலேஷ் தலைமையிலான சமாஜ்வாடி அரசு அனைத்துவித முயற்சிகளை மேற்கொண்டுள்ளதாகவும் பாதுகாப்பு படையினரும் கலவரத்தை திறம்பட கையாண்டதாகவும் கூறினார். கலவரத்தில் பலியானோரின் குடும்பங்களுக்கு உத்தரப்பிரதேச அரசு தலா 10 லட்சம் ரூபாய் நிவாரணத்தை ஏற்கனவே அறிவித்துள்ள நிலையில் மத்திய அரசின் சார்பில் பலியானோர் குடும்பங்களுக்கு தலா 2 லட்சம் ரூபாய் வழங்கப்படும் என்று பிரதமர் மன்மோகன் சிங் செவ்வாயன்று அறிவித்தார் என்பது குறிப்பிடத்தக்கது. பிரதமர் வேட்பாளராக நரேந்திர மோடியை அறிவிக்க பாரதிய ஜனதா மேலிடம் தயாராகி வருகிறது. அதற்காக மூத்த தலைவர் அத்வானியை சமரசப்படுத்தி இணங்க வைப்பதற்கான முயற்சிகள் நடந்து வருகின்றன. குஜராத் முதல்வர் நரேந்திர மோடியை பிரதமர் வேட்பாளராக அறிவிக்க வேண்டும் என்ற கோரிக்கை பாரதிய ஜனதாவுக்குள் வலுத்து வருகிறது. அண்மையில் டெல்லியில் கூடிய பாரதிய ஜனதா மற்றும் அதன் தாய் அமைப்பான RSS ஆகியவற்றின் ஒருங்கிணைப்பு குழு கூட்டத்தின் போது மோடியை பிரதமர் வேட்பாளராக அறிவிக்க முடிவு செய்யப்பட்டதாக கூறப்படுகிறது. பிரதமர் வேட்பாளராக மோடியை அறிவிப்பதற்கு மூத்த தலைவர் அத்வானி ஆரம்பம் முதலே எதிர்ப்பு தெரிவித்து வருகிறார். இந்த ஆண்டு இறுதியில் நடக்கவுள்ள 5 மாநில சட்டசபை தேர்தலுக்கு பிறகு பிரதமர் வேட்பாளர் அறிவிப்பை வெளியிட வேண்டும் என அத்வானி கூறி வருகிறார். ஆனால் ராஜ்நாத் சிங் உள்ளிட்ட பெரும்பாலான கட்சி தலைவர்கள் 5 மாநில தேர்தலுக்கு முன்னதாகவே மோடியை பிரதமர் வேட்பாளராக அறிவித்தால் பாரதிய ஜனதாவின் வெற்றி வாய்ப்பு அதிகரிக்கும் என்று கருதுகின்றனர். இதனால் அத்வானியை சமரசப்படுத்தும் முயற்சிகளை பாரதிய ஜனதா தலைமை மற்றும் RSS துவக்கி உள்ளன. RSS தூதுவராக டெல்லி வந்த நிதின் கட்காரி அத்வானியை சந்தித்து பேசினார். அவரைத் தொடர்ந்து கட்சித் தலைவர் ராஜ்நாத் சிங்கும் அத்வானி இல்லத்துக்கு புதனன்று பகலில் சென்று பேச்சுவார்த்தை நடத்தினார். செப்டம்பர் 19ஆம் தேதிக்குள் மோடியை பிரதமர் வேட்பாளராக அறிவிக்க வேண்டும் என தாய் அமைப்பான RSS கூறியுள்ளதால் ஒரு வாரத்துக்குள் பாரதிய ஜனதாவின் உயர்மட்ட குழுவை கூட்டி இறுதி முடிவெடுக்க பாரதிய ஜனதா தலைமை முடிவு செய்துள்ளதாகவும் அதற்கு அத்வானியை இணங்கச் செய்யும் வகையிலேயே உச்சக்கட்ட சமரச முயற்சிகள் நடந்து வருவதாகவும் கட்சி வட்டாரங்கள் கூறுகின்றன. செப்டம்பர் 17ஆம் தேதி அன்று மோடிக்கு 63வது பிறந்த நாள் என்பதால் அன்றைய தினம் பாரதிய ஜனதாவின் உயர்மட்ட குழு கூடி பிரதமர் வேட்பாளர் குறித்த இறுதி முடிவை அறிவிக்கலாம் என்றும் டெல்லி வட்டாரங்கள் கூறுகின்றன. அமெரிக்காவில் ஒரு வாரமாக சிகிச்சை பெற்று வந்த காங்கிரஸ் தலைவர் சோனியா புதனன்று காலை தலைநகர் டெல்லி திரும்பினார். காங்கிரஸ் தலைவர் சோனியாவின் கனவு திட்டமான உணவு பாதுகாப்பு மசோதா லோக்சபாவில் கடந்த மாதம் 26ஆம் தேதி நிறைவேற்றப்பட்டது. அப்போது இரவு வரை நீடித்த மசோதா மீதான விவாதத்தில் பங்கேற்றிருந்த சோனியாவுக்கு திடீரென உடல்நலக்குறைவு ஏற்பட்டதால் எய்ம்ஸ் மருத்துவமனையில் சேர்க்கப்பட்டார். அதைத் தொடர்ந்து கடந்த 2ஆம் தேதி திடீரென அமெரிக்காவுக்கு புறப்பட்டார். நியூயார்க்கில் உள்ள மெமோரியல் ஸ்லோன் கெட்டரிங் கேன்சர் சென்டர் எனும் மருத்துவமனையில் சேர்க்கப்பட்டார். அங்கு ஒரு வார காலத்துக்கு அனுமதிக்கப்பட்டிருந்த சோனியாவுக்கு சிகிச்சை அளிக்கப்பட்டதோடு பல்வேறு மருத்துவ பரிசோதனைகளும் மேற்கொள்ளப்பட்டன. மகள் பிரியங்கா உடன் தங்கியிருந்து சோனியாவை கவனித்தார். சிகிச்சை முடிந்த நிலையில் புதனன்று காலை டெல்லிக்கு சோனியா திரும்பினார். இதை கெட்டரிங் கேன்சர் சென்டரில் 2011ஆம் ஆண்டு ஆகஸ்ட் மாதத்தில் ஒரு வாரமும் கடந்த ஆண்டு செப்டம்பரில் ஒரு வாரமும் சோனியா சிகிச்சை பெற்றார். ஆனால் அவர் என்ன நோய்க்காக சிகிச்சை பெறுகிறார் என்ற விவரத்தை காங்கிரஸ் கட்சியின் தலைமையகமோ அல்லது கட்சி தலைவர்களோ இதுவரை வாய் திறக்கவில்லை என்பது குறிப்பிடத்தக்கது.
டிடி மருத்துவக் கல்லூரியை அரசு ஏற்று நடத்த வேண்டும் என்று வலியுறுத்தி கோட்டை நோக்கி பேரணி சென்ற மருத்துவ மாணவர்களை போலீசார் கைது செய்தனர். மருத்துவ கவுன்சில் உத்தரவுப்படி திருவள்ளூர் மாவட்டத்தில் உள்ள டிடி மருத்துவக் கல்லூரியின் அங்கீகாரத்தை எம்ஜிஆர் பல்கலைக்கழகம் ரத்து செய்தது. இதனால் 2ஆம் ஆண்டு மாணவர்கள் தேர்வு எழுத முடியாத சூழ்நிலை ஏற்பட்டது. இதையடுத்து டிடி மருத்துவக் கல்லூரியை அரசே ஏற்று நடத்த வேண்டும் அல்லது மாணவர்களை வேறு கல்லூரிக்கு மாற்ற வேண்டும் என்ற கோரிக்கையை வலியுறுத்தி அக்கல்லூரி மாணவர்கள் கடந்த 21 நாட்களாக எம்ஜிஆர் பல்கலைக்கழக வளாகத்தில் உள்ளிருப்பு போராட்டத்தில் ஈடுபட்டனர். இந்நிலையில் புதனன்று தங்கள் கோரிக்கையை நிறைவேற்ற வலியுறுத்தி மெரினா கடற்கரை கண்ணகி சிலையிலிருந்து கோட்டை நோக்கி பேரணி புறப்பட்டனர். அப்போது அங்கு பாதுகாப்புக்கு நின்றிருந்த போலீசார் மருத்துவ மாணவர்களை கைது செய்தனர். தமிழக அரசு எங்க கல்லூரி ஏற்று நடத்தணும், இல்லைன்னா எங்களை பிரிச்சு மற்ற மருத்துவ கல்லூரிக்கு எங்களை சேர்க்கணும். இதுக்கு சென்ட்ரல் கவர்மெண்ட்டும் ஸ்டேட் கவர்மெண்ட்டும் எங்க மேல கருணை காட்டி எங்களோட படிப்பை தொடர உதவி புரியணும். தங்கள் கோரிக்கையை 2 நாட்களில் நிறைவேற்றாவிட்டால் அடுத்த கட்டமாக தொடர் உண்ணாவிரத போராட்டத்தில் ஈடுபட உள்ளதாக மாணவர்கள் தெரிவித்தனர். முதுகலை பட்டதாரி ஆசிரியர் பணி நியமனத்திற்கு நடந்த தேர்வில் அச்சுப்பிழையுடன் வினாத்தாள் இருந்ததால் அதன் முடிவை வெளியிட மதுரை உயர்நீதிமன்ற கிளை இடைக்கால தடை விதித்துள்ளது. மதுரை மாவட்டம் புதூரைச் சேர்ந்த விஜயலட்சுமி என்பவர் மதுரை உயர்நீதிமன்ற கிளையில் பொதுநல மனு ஒன்றை தாக்கல் செய்தார். தமிழகத்தில் 605 முதுகலை பட்டதாரி தமிழாசிரியர்களுக்கான பணியிடங்களை நிரப்ப ஆசிரியர் தேர்வு வாரியமான டிஆர்பி மூலம் கடந்த ஜூலை 21ஆம் தேதி தேர்வு நடந்தது. இந்த தேர்வில் 150 கேள்விகள் கேட்கப்பட்டிருந்தன. இதில் 47 கேள்விகள் அச்சுப்பிழைகளோடு இருந்ததாகவும் அந்த கேள்விகளுக்கு தேர்வு வாரியம் முழு மதிப்பெண்ணை வழங்க வேண்டும் என்றும் அந்த மனுவில் குறிப்பிடப்பட்டிருந்தது. மேலும் தேர்வுக்கான முடிவை வெளியிட தடை விதிக்க வேண்டும் என்றும் கூறப்பட்டிருந்தது. இந்த மனுவை விசாரித்த நீதிபதி எஸ். நாகமுத்து, தமிழ்மொழி செம்மொழியாக அறிவிக்கப்பட்டுள்ள நிலையில் அச்சுப்பிழையுடன் வினாத்தாள் தயாரித்திருப்பதை ஏற்க முடியாது என்று கூறி தேர்வு முடிவை வெளியிட இடைக்கால தடை விதித்து உத்தரவிட்டார். விஜயலட்சுமின்றவங்க தமிழ்நாடு டீச்சர்ஸ் ரெக்ரூட்மெண்ட் போர்டு கண்டக்ட் பண்ண ரிட்டன் எக்ஸாமினேஷனை 21/7/2013 அன்னைக்கு அட்டன் பண்ணாங்க. அந்த எக்ஸாமினேஷனில் 150 கேள்வி கேட்டிருந்தாங்க. அதில் 47 கேள்வி பிழையான கேள்வி அப்படின்னு சொல்லி அந்த கேள்விகளுக்கு முழு மார்க் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி இன்னைக்கு ரிட் பெட்டிஷன் ஃபைல் பண்ணியிருந்தாங்க மதுரை பெஞ்சில். இந்த ரிட் பெட்டிஷன் இன்னைக்கு லார்ட்ஷிப் ஜஸ்டிஸ் மிஸ்டர் நாகமுத்து முன்னாடி அட்மிஷன் வந்துச்சு. அவங்க இந்த டீச்சர் ரெக்ரூட்மெண்ட் போர்டு ரிசல்ட்ஸை வெளியிடக்கூடாது அப்படின்னு சொல்லி ஒரு இடைக்கால உத்தரவு கொடுத்திருக்காங்க. இவ்வழக்கில் ஆசிரியர் தேர்வு வாரிய தலைவர் மற்றும் இயக்குனர் வரும் 16ஆம் தேதி ஆஜராக வேண்டும் என்றும் நீதிபதி உத்தரவிட்டார். நெல்லையில் அரசு பேருந்துகளுக்கு டீசல் தர தனியார் பெட்ரோல் நிலையங்கள் மறுத்துவிட்டதால் ஏராளமான பேருந்துகளும் பணிமனையில் முடங்கி உள்ளன. தனியார் பெட்ரோல் நிலையங்களில் உள்ள விலையை விட அரசு நிறுவனங்களுக்கு வழங்கும் டீசலின் விலை அதிகரிக்கப்பட்டதால் கடந்த சில மாதங்களாக அரசு பேருந்துகள் தனியார் பெட்ரோல் நிலையங்களில் டீசல் நிரப்பி வருகின்றன. திருநெல்வேலி அரசு போக்குவரத்து கழகத்தில் 16 பணிமனைகளில் 1072 பேருந்துகள் உள்ளன. தனியார் பெட்ரோல் விற்பனையாளர்களுக்கு அரசு போக்குவரத்து தரப்பில் 4.5 கோடி ரூபாய் பாக்கி வைத்துள்ளனர். இதனால் தனியார் பெட்ரோல் நிலையங்களில் தற்போது அரசு பேருந்துகளுக்கு டீசல் தர மறுத்துவிட்டனர். இதனால் பணிமனையில் 25க்கும் மேற்பட்ட பேருந்துகள் டீசல் இல்லாமல் சேவை நிறுத்தப்பட்டன. வள்ளியூர், அம்பாசமுத்திரம், தென்காசி உட்பட வெளியூர்களுக்கு செல்லும் பேருந்துகள் இயங்காத நிலையில் பயணிகள் பெரும் பாதிப்புக்கு உள்ளாயினர். தனியார் பல்கிலே டீசல் பிடித்துக் கொண்டிருந்த பேருந்துகள் எல்லாம் 2வது ஷிப்டிலே டீசல் இல்லாமல் பேருந்துகளை பணிமனைக்கு திருப்பிவிட்டார்கள். ஏறத்தாழ வெளியூர் செல்லக்கூடிய 30-40 பேருந்துகள் டீசல் இல்லாமல் பணிமனையில் முடங்கி கிடந்தது. பேருந்துகள் இயக்க முடியாத ஒரு நிலை. அது மட்டுமல்ல, இன்றைக்கு சமானபுரத்திலிருந்து நெல்லை வரை உள்ள 8 பல்கிலும் ஏறத்தாழ 5 கோடி ரூபாய் டீசல் கொண்டும் பாக்கி வைத்திருக்கிறார்கள். அரசாங்கமே டீசலை போக்குவரத்து கழகத்திற்கு நேரடியாக பழைய மாதிரி பல்கிலே பிடிக்கக்கூடிய ஏற்பாடுக்கு போக்குவரத்து கழகமே நிரப்பினால் இந்த சிக்கல் எல்லாம் இருக்காது என்பது எங்களுக்கு. கடந்த திமுக அரசு வழங்கியது போன்று அதிமுக அரசும் மாதந்தோறும் மானியம் வழங்கினால்தான் தொடர்ந்து பேருந்துகளை இயக்க முடியும் என்று தொழிற்சங்கங்கள் தெரிவித்துள்ளன. தங்கத்தின் விலை புதன்கிழமை அன்று ஒரு சவரனுக்கு 72 ரூபாய் அதிகரித்திருந்தது. ஒரு சவரன் தங்கம் 22,704 ரூபாய்க்கு விற்கப்பட்டது. 1 கிராம் தங்கம் 2,838 ரூபாய்க்கு விற்பனையானது. வெள்ளி 1 கிராமுக்கு 50 காசுகள் குறைந்து 56 ரூபாய் 90 காசுகளுக்கு விற்கப்பட்டது. பார் வெள்ளியின் விலை 53,155 ரூபாயாக இருந்தது. தமிழக அரசின் உத்தரவுப்படி கோவை மாவட்டத்தில் ஆட்டோக்களுக்கு மீட்டர் பொருத்தப்பட்டுள்ளதை பயணிகள் வரவேற்றுள்ளனர். உச்சநீதிமன்ற பரிந்துரையின் பேரில் தமிழக அரசு கடந்த மாதம் ஆட்டோக்களுக்கான கட்டணத்தை நிர்ணயித்து அனைத்து ஆட்டோக்களிலும் மீட்டர் பொருத்துவதை கட்டாயமாக்கியது.
மீட்டர் பொருத்துவது சென்னையில் இயங்கும் ஆட்டோக்களுக்கு கட்டாயம் என்பதால் பிற மாவட்ட ஆட்டோ ஓட்டுநர்கள் அலட்சியமாக செயல்பட்டு வருகின்றனர். இந்நிலையில் கோவையின் மையப்பகுதியான புரூக்பான் சாலையில் நிறுத்தும் ஆட்டோ ஓட்டுநர்கள் தமிழக அரசின் உத்தரவின்படி சென்னையை போன்று தங்களது ஆட்டோக்களுக்கு மீட்டர்களை பொருத்தி அரசு நிர்ணயித்த கட்டணத்தை மட்டும் பொதுமக்களிடம் வசூலித்து வருகின்றனர். கோவையில் மீட்டர் பொருத்தப்பட்ட ஆட்டோக்கள் இயக்கப்படுவதை மகிழ்ச்சியுடன் பயணிகள் வரவேற்றுள்ளனர். மீட்டர் பார்த்து கரெக்டான மீட்டர் கொடுத்து போறதுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. முந்தியெல்லாம் வாய்க்கு வந்தது கேட்பாங்க, இப்ப அப்படி இல்ல. மீட்டரை பார்த்து கொடுங்க சொல்லும் போது அந்த ஹேண்டில் ஏற்றி ஓரலான்னு தோணுது. சென்னையை போன்று கோவையில் மீட்டர் பொருத்தி நியாயமான கட்டணம் வசூலிப்பது தங்களுக்கு திருப்தி அளிப்பதாக ஆட்டோ ஓட்டுநர்கள் தெரிவித்தனர். தமிழக முதலமைச்சர் அறிவிச்ச கட்டணப்படி மினிமம் 25 ரூபா, கிலோமீட்டருக்கு 12 ரூபா வீதம் 5 நிமிடத்துக்கு காப்பீடு கட்டணமாக 3 ரூபா 50 பைசாவும் வசூலிக்கப்படும் என்று ஒரு சின்ன ஒரு இது அமைச்சு ஓட்டணும். அதுல பாத்தீங்கன்னா மீட்டர் வந்து ஆல்டர் பண்ணி கொடுத்தாங்க. மீட்டர் கிடைச்சவொன்னா 5 பேர் வண்டியை போட்டு ஓட்டும் போது மீட்டர் போட்டு ஓட்டணும். காலையில 10 மணிலிருந்து நைட்டு 10 மணி வரைக்கும் ஓட்டி 1150 ரூபா வண்டி ஓட்டி இருக்கேன். அப்போ அந்த மாதிரி இருக்கிற பட்சத்துல மீட்டருக்கு வந்து கட்டணம் நல்லா இருக்கு. சென்னை, கோவை போன்ற தமிழகம் முழுவதும் ஆட்டோக்களில் மீட்டர்களை பொருத்த வேண்டும் என்று பொதுமக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். மீண்டும் செய்திகள் இந்திய நேரப்படி இரவு 8 மணிக்கு. வணக்கம்.